கௌரி பாட்டி குடும்ப கதை. ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் கௌரி பாட்டி. நல்ல வெளிர் நிறம், நல்ல உயரம், சற்று ஒல்லியான தேகம். பாட்டிக்கு வயதுதான் ஆனது. ஆனால் பார்ப்பதற்கு சுட்டி பெண் போல் துள்ளி திரிவாள். மனம் இளமையிலே இருந்ததால் அந்த சுறுசுறுப்பு, நடை, பேச்செல்லாம். பேரன் அபிநந்தனுக்கு பாட்டி என்றால் உயிர். சிங்கப்பூரில் வாழும் தன் மகனை மருமகளை பேரனை காண விமானம் ஏறி ஒரு வழியாக வந்து சேர்ந்தாள். மகன் விக்ரமுக்கும் மருமகள் வேதவதிக்கும் ஒரே மகிழ்ச்சி, குதூகலம். பல வருடங்களாக கூப்பிட்டும் வராத அம்மா வந்துவிட்டாள் என்று ஊருக்கு வந்தது முதல் பேரன் பாட்டி பாட்டி என்று கூப்பிட்டு கொண்டே இருந்தான். தன் சொந்த அம்மாவை பார்ப்பது போல் மருமகள் தாங்கி பிடித்து கொண்டாள். மகனும் பல சுற்றுலா இடங்களுக்கு கூட்டி சென்று பேசி சிரித்து மகிழ்ச்சி தந்தான். இருந்தும் சில நேரங்களில் தான் கூட்டு குடும்பத்தில் பட்ட கஷ்டங்கள் மனதில் வந்து போனது. தன் கணவனின் தம்பியும் அவர் மனைவியும் செய்த அட்டகாசங்களை நினைத்தால் மனம் கனமாகி போனது. கௌரி டீச்சராக பணி செய்துவிட்டு வரும்பொழுது ஒரு கூட தண்ணீர் இல்லாமல் இருக்கும். கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள் வரக்கூட கௌரி தான் பம்பில் தண்ணீர் அடித்து கொள்ள வேண்டும். மகாராணி வந்துட்டா அடிச்சா என்ன, குறைஞ்சிட போகுது என்று முணுமுணுத்தாள் அவள் ஓரகத்தி. இறந்த நீரை கீழே கொட்டிவிட்டாள் என்று ஜாடமாடையாக மாமனார் கூறுவார். பாவம், அவர் என்ன செய்வார்? அவளுக்கு பரிந்து பேசினால் சாப்பாட்டுக்கு திண்டாட்டம் ஆகிவிடும் என்று பயம். பால் குடித்தால் தேவலா என்று நினைத்தால் பால் நீர் ஆகாரம் போல் இருக்கும். வேறு வழி இல்லாமல் தானே வெளியிருந்து வரும்பொழுதே பாக்கெட் பால் வாங்கி காய்ச்சி அருந்துவாள். சாப்பாடை பற்றி கேட்கவே வேண்டாம். எல்லாரும் சாப்பிட்டு விட்டு போனால் போகிறது என்று ஒன்று ரெண்டு மீன் வைப்பாள் அவர்களது ஓரகதி. இறால் வறுப்பது இவள்தான் என்றாலும் அதில் இவளுக்கு கிடைப்பது என்னவோ வெறும் தக்காளி தான். இதை பார்த்து பார்த்து சலித்து ஒரு சமயம் பார்த்து சைவ சமையலுக்கு மாறிவிட்டாள். அப்பாடா என்று ஒரு தொல்லை தீர்ந்தது என்று நினைத்து மகிழ்ந்தாள் மைத்திலி அவளது ஓரகத்தி. குடும்ப ஒற்றுமை குறையக்கூடாது என்ற கௌரியும் அவள் கணவன் சங்கரும் பொறுத்து போனார்கள். பல சமயம் சண்டைகளும் சமாதானம் செய்து வைப்பார் மாமனார். அவர் இறந்த பிறகு தம்பியும் அண்ணனும் தனித்தனியே தனி கொடுத்தன போவது என்று முடிவு செய்தார்கள். சூழ்நிலை கைதியான தனக்கு விடுதலை கிடைத்தது போல் இருந்தது. கௌரிக்கு தன் ஒரே மகன் விக்ரமை நன்றாக வளர்த்து ஆளாக்கி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்கினார்கள். வேதவதியை மனமுடித்து வைத்தார்கள். தான் பட்ட கஷ்டம் பிள்ளைங்கள் படக்கூடாது என்று மருமகளை மகள் போல் செல்லமாக நடத்தினாள். அவளுக்கு தலை சீவி விடுவதில் இருந்து சாப்பாடு ஊட்டி விடுவாள். அப்பெண்ணும் அத்தை அத்தை என்று கன்றைனை போல் சுற்றி சுற்றி வந்தாள். விக்ரமுக்கு சிங்கப்பூர் ஆஃபீஸில் மாற்றலாகியது. எவ்வளவு சொல்லியும் கௌரி நாட்டை விட்டு வீட்டை விட்டு வரமாட்டேன் என்றாள். அதனால் மகனையும் மருமகளையும் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்தாள். இதன் நடுவில் நோய்வாய்க்கப்பட்டு கௌரியின் கணவர் சங்கர் இறந்தார். தன் தங்கையுடன் தனியே வாழ்ந்தாள் கௌரி. பிறகு அவ்வப்போது வருடத்துக்கு இருமுறை மனைவி குழந்தையிடம் ஒரு வாரம் அம்மாவுடன் வந்து தங்கிவிட்டு போனான் விக்ரம். பெரிய மனுஷிதான். பல துன்பங்கள் தான் அனுபவித்து இருந்தாலும் தன் மகனும் மருமகளும் எந்த துயரமும் வராமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று மட்டுமே நினைத்த கௌரியை போன்ற மாமியார்கள் எத்தனை பேருக்கு வாய்க்கும்?